வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சின்னதாக கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி ஒர்க் ஷீட் மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறீங்க, இதுதான் கொஷின். ஹரிச்சா இது வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து சந்தி விச்சேத் பண்ணுவீங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்றது வந்து சந்தி விச்சேத் சந்தியில் வந்து நம்ம சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம பண்ணுறோம், சரிங்களா? ஸோ ஹரி இச்சா இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? ஸோ ஹரி இச்சா இருக்குது. இப்போது படி இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹரி ப்ளஸ் இச்சான்னு எழுதுவோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு கொஷின் கேட்கும் போது இப்படியும் கேட்பாங்க. ஸோ ஸ்மால் எப்போவுமே வந்து இ எல்லாமே தீர்க்க சந்தியில் வந்து எல்லாமே ஹை சவுண்ட்ஸ் தான் வரும், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்படி ஸ்ப்ளிட் ஜாயின் பண்ணும் போது நம்ம வந்து படி ஈன்னு போட்டு ஜாயின் பண்ணோம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும் போது நம்ம வந்து ஸ்மால் இ ஹரி ப்ளஸ் இச்சான் வந்து போடணும், சரிங்களா? அடுத்தது வதூர்ஜா என்ன இருக்குது, வதூர்ஜான்னு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவீங்க நீங்கள், சந்தி விச்சேத் எப்படி பண்ணுவீங்க, வது. ஸோ வதுன்றது வந்து ஸ்மால் இ ப்ளஸ் ஊர்ஜா, ஓகேங்களா? ஸோ ஊர்ஜா, வதூர்ஜா, காட் இட். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஹிதோ பதேஷ், ஹிதோ பதேஷ். ஸோ இது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, ஹிதோ பதேஷ், ஹித் ப்ளஸ் உபதேஷ். ஸோ அ ப்ளஸ் உ, ஓகேங்களா? ஸோ அ ப்ளஸ் உ என்றது நம்மளுக்கு வந்து ஓகே மாத்திரா வரும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹிதோ பதேஷ்னு போடுறோம். அடுத்தது பவன், இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க, பவன்ன்றது நம்ம வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், போ ப்ளஸ் அன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரவீஷ். ஸோ ரவின்றது நம்மளுக்கு வந்து இப்படி ரவீஷ் இப்படி கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், ரவி ப்ளஸ் ஈஷ், கரெக்டுங்களா? கரெக்டா, புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு ஹரீஷ், ஹரீஷ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகா ப்ளஸ் இந்திரு, மகா ப்ளஸ் இந்திரு. ஸோ நீங்கள் இது எப்படி எழுதுவீங்க, ஆ ப்ளஸ் இ நா ஏக்கி மாத்திரா, அப்போது மகேந்திரு என்ன எழுதுவீங்க, மகேந்திரன்னு எழுதுவீங்க, சரிங்களா? அடுத்தது தன் ப்ளஸ் ஏக், இது எப்படி எழுதுவீங்க, தனேக். அதே மாதிரி ஏக் ப்ளஸ் ஏக்ன்றது கூட நம்ம எப்படி எழுதுவோம், எக்கைக், ஏ கைக், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ராஜ் ப்ளஸ் ஈஸ்வர் என்ன இருக்குது, ராஜ் ப்ளஸ் ஈஸ்வர். இது வந்து என்ன சந்தியில் வரும், அ ப்ளஸ் இ, அ ப்ளஸ் இ அப்படின்னா என்ன சந்தியில் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து குணசந்தியில் வரும். என்ன சந்தி, குணசந்தி வரும், ஓகேங்களா? அடுத்தது பானு, பானு ப்ளஸ் உதய், பானு ப்ளஸ் உதய். ஸோ உ உ அப்படின்றது எதில் வரும் நம்மளுக்கு வந்து, எஸ் தீர்க்க சந்தியில் வரும், சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம பார்த்தோம் ஏக் ப்ளஸ் ஏக், இது எந்த சந்திக்குள்ளே வரும், இதுக்கு ஆன்சர் வந்து எக்கைக். இது என்ன சந்தின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க, எஸ் இது வந்து
விருத்தி சந்தி. ஓகேங்களா? அடுத்தது எதி ப்ளஸ் அப்பி. இதுக்கு ஆன்சர் நம்ம என்ன எழுதுவோம்? யத்யபி. ஓகேங்களா? ஸோ யத்யபின்றது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சந்திக்குள்ளே வரும்னு சொன்னீங்கன்னா வந்து பார்த்தீங்க என்ன சந்தியில் வரும்? எனி ஐடியா? இ ப்ளஸ் அ யட சந்தி. ஓகேங்களா? இதில் வரும் யட சந்தி. அடுத்தது நை ப்ளஸ் அக. இதுக்கு ஆன்சர் நம்ம என்ன எழுதுவோம்? நாயக்னு எழுதுவோம். ஸோ இந்த நாயக் வந்து என்ன சந்தியில் வருது சொல்லுங்கள்? எஸ், ஐஹாதி சந்தி. வெரி குட். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.